ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வீடியோ தான். அந்த மோட்டார் ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மோட்டாருக்கான ஆட்கள் வந்து காலையிலேயே வந்துட்டாங்க இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ கொஞ்சம் பெரிய வேலை தான், கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஒர்க்கு. பாவம் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. எடுத்துகிட்டு போய் அதை ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி விடிய காலையிலேயே ஆரம்பிச்சிச்சு. காலையில் அந்த மோட்டார் ஃபால்ட்டுன்னு சொல்லியிருந்தாலும் மோட்டார் ஃபால்ட்டுக்கு ஆள் வந்திருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் அந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கேன். புது இடம்ன்றதால ஐ அம் அனேபிள் டு க்ளோஸ் டு எவ்ரி திங். இது சர்வீஸ், இது எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். மீதி எக்ஸ்பீரியன்ஸாக நான் அங்கே சைலண்ட் பிளேஸில் போய் சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இது திருப்பத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி நம்ம ஜோனுக்கு போகிறோம். ட்ராவல் தான் இனிமேல். டிரைவர் சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வழியாக ஃப்ரண்ட்டு சீட்டு கிடச்சிருச்சு. நல்ல வியூ உங்களுக்கும் காட்டுறேன். இதுதான் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டு. டிரைவர் என்னமோ நம்ம செல்லை நோண்டிட்டு இருக்கிறோன்னு நினச்சி இறங்குன்னு. ஐயோ முடியல, ஒரு டாஸ்காக வந்து ஓகே. பட் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஃபார்மிங் வேலையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. என்ன தான் ஹைடெக்காக பண்ணணுன்னா கூட இந்த பேசிக் விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வழியாக இப்போ தான் அந்த மோட்டர் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். போயிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு மீதி விஷயங்களை சொன்னேன். கொஞ்சம் ஃபார்ம்ஸும் பாருங்கள். ஓகே, துவரம் பருப்பு சாம்பார்லாம் வைப்போம்ல, அந்த துவரம் பருப்பினுடைய தோப்பு. இது வந்து இலவம் பஞ்சு பாருங்க. வாவ், ஸோ ஃபைனலி என்டர் டு த ட்ராகன். ஐ மீன் இந்த மோட்ரு வந்தால் தான் போட்டு இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து இந்த ஃபார்ம் ஃபுல்லாக தண்ணி விடணும். ஸோ நம்ம ஆக்ஷன் எல்லாமே இனிமேல் ஆஃப்டர் த மோட்டார். டைட்டிலாக இதுதான், மோட்டாருக்கு பிறகு வாழ்க்கை. ஒரு வழியாக போயிட்டு ஒரு வழியாக இப்போ தான் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி ஒரு 2 முட்டையை பாயிலுக்கு போட்டுட்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு பல் தேய்க்க வந்தேன். அப்போ தோணுச்சு, உன் பல் அதுதான் கரக்கரையாக இருக்குன்ட்டு. அதுதான் ஒருத்தர் என்ன இந்த டாஸ்க் முடிச்சுட்டு வந்தால் 10 வயசு குறைக்கிறேன்னு சவால் விட்டுருக்காருல சென்னையில். 5 வயசை குறைக்கிறேன்னாரு. 10 வயசை குறைக்கிறப்பா. 10 வயசேவா? எப்போ? இப்போ வேணாம். ஒரு வேலை இது சேலஞ்சாக எடுத்துக்கலாம். நான் இந்த டாஸ்க் ஒரு மாதம் முடிச்சுட்டு வந்தா, ஒரு வில்லேஜில் இருந்துட்டு வந்தா, இவர் என்ன 10 வயசு குறைக்கிறாராம். சரி ஓகே, நம்ம சாப்டரே நம்ம வில்லேஜுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு விளாகில் பாருங்கள் தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இருக்கோம். 10 வயசு குறைக்கிறாரு, சரி ஒரு மாதம் ஃபார்மர் டாஸ்க்கை முடிச்சுட்டு போவோன்னு. பட் ஃபார்மருக்கு பல்லு முக்கியம் இல்லை, சொல்லு முக்கியம். அதை ஒண்டி மைண்டில் வச்சுட்டு பல்லு பற்றி கவலைப்படுறதில்ல. ஓகே, முட்டையோட ஆரம்பிக்கிறேன் அடுத்த சாப்டரை. முட்டை பாருங்க, சரியா வரல, அது சரியா உரிக்கலை, பரவாயில்ல. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. பெரிய டென்ஷன் போக முடியுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா அங்கே போகணுமா இங்கே போகணுமா, சாப்பிட்றத விட இந்த கடைக்கு போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இங்கே சிம்பிளாக முடிச்சுட்டு வேலையை தொடங்கும். போன முட்டை காட்டுறப்ப அந்த கண் இப்படி போயிட்டு வந்ததில்ல, அதை பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சேன். நான் இந்த கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதால கேமரா இந்த பக்கம், அந்த பாயிண்ட் இந்த பக்கம் இருக்குன்னு நினச்சி யூஸ்வலாக பேசுவோம்ல, அப்படியே பேசிகிட்டு இருந்தேன்.
இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறேன். இதுக்காகவே நான் யூடியூப் பார்த்துட்ருக்கேன் நிறைய, ஹவு டு மேக் த பர்ஃபெக்ட் vlog. ஸோ அந்த மோட்டர் ரிப்பேர் ஆகி வர வரைக்கும் இந்த வேலைங்க கொஞ்சம் இருக்குது. இந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஏற்கனவே எனக்கு ஒரு விஐபி வச்ச நல்ல பேர். ஐம் நாட் அ கன்சிஸ்டன்சி பர்சன். எஸ், அஃப்கோர்ஸ் ஐம் நாட் அ கன்சிஸ்டன்சி பர்சன். ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் தொடர்ந்து செய்ய முடியும். அஃப்கோர்ஸ் எனக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, செய்கிறேன். சென்னையில் சொல்லுவாங்க ஒரு விஷயம், வேலை ஹெவியாக இருந்தால் டவுசர் அவுறுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கலாச்சிருக்கேன், ஃபீல் பண்ணுறேன். உண்மை டவுசர் அவுறுது, கஷ்டம்தான்ப்பா. ஃபார்மர்ஸ் யூ ஹேவ் டு சல்யூட் தேம். வெளியே என்னமோ சவுண்டு வந்தது. வாவ், சர்ப்ரைஸ்! நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. இருங்க காட்டுறேன் இருங்க. நானே பெட்ஸு வாங்கினான்னு நினச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஏய், வாசல்ல 2 குட்டி பப்பீஸு. வாவ்! ஐயோ, யாருக்குன்னு தெரியலையே. இந்த ஏரியா தான் யாருன்னா இருக்கும். கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்துட்டு அவங்க பர்மிட் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு வளர்க்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு அவங்கள உள்ளே கூப்பிட்டு அவங்கள என்கொயரி பண்ணுறேன், நம்ம கூட செட் ஆகுறாங்களான்னு. நம்மக்கிட்ட இருந்த ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட்டை வச்சு எப்படியோ அவங்க ஒரு வழியாக ஏமாற்றி உள்ள வரைக்கும் கூப்பிட்டு வந்தாச்சு. எப்படி செட் ஆகுறாங்கன்னு தெரியலை, பார்க்கலாம். ஹேய் டை வடை டை. சரி இருங்க, அவங்கள அசம்பிள் பண்ணுறேன். இருங்க, பிஸ்கட்ஸை கரெக்டாக வச்ச உடனே ஹேண்டில் ஆகிறானுங்க கொஞ்சமாக. சரி, இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்களான்ற டவுட்டோடவே நிற்கிறானுங்க. 2 பேரும் செம்ம க்யூட் பப்பீஸ். உண்மையாலுமே யாருதுன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். சார், நான் வளர்த்து கொடுக்குறேன் சார், வேணும்னா. லெட்ஸ் சி. ஆனால் கொஞ்சமாக இது பாருங்க. ஐயோ, ஃபைட்டு 2 பேரும். இந்த பிளாக் ஆகுது பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறான். இந்த ப்ரௌனி பப்பி வந்து கொஞ்சம் அக்ரெசிவ், அது பல்லு. ஓகே, இவங்க ஒருவேளை நம்ம கிட்ட வந்தானுங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். அந்த நல்ல பேரை நீங்களும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வைங்க. அவர் அந்த ப்ரௌனி ஹண்டிங் மோட்லேயே இருக்கார், அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு. இவர் வந்து உண்மையாக நம்ம கூட கொஞ்சமாக ஜெல் ஆகிறாரு. இவரை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சுக்கு இழுத்துட்டு வரணும். இவரை பிஸ்கெட் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமனிட்டி, அந்த டச்சை கொடுக்கணும் அவருக்கு. அந்த ஹியூமன் டச்சை, அந்த லவ்வை கொடுத்தாதான் இந்த ஸ்மெல்லுக்கே இவர் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். சே ஹாய் டு எவ்ரி ஒன். ஹாய். ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ஏன்னா இது ஒரு லென்த்தி ப்ரோக்ராமாக போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் மேலே போயிட்டுருக்கு. இவனுக்கு வர புது சர்ப்ரைஸில், அதனால தான். ஓகே, அடுத்ததுலேருந்து என்னென்ன ஃபர்தரான விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலர் vlogல போயிடலாம். இதுதான் என்னோடய பேசிக் ஃபண்டமெண்டல் ஒர்க்ஸ். இங்கே இதை உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மோட்டர் வந்தோடனே அது எந்தெந்த தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள். பட் அதுதான் ரெகுலர். மற்றபடி என்னுடைய குக்கிங் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏ லவ், நான் யாருன்னு கேட்குறியா? அடுத்த எபிசோட்லேருந்து கண்டினியூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கண்டினியூ வித் மீ.